வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. vivo V21 5G இந்த மொபைலோட ஃபுல் டீடைல்டு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பாருங்க, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஏப்ரல் 29, 12 noon இந்த மொபைலோடைய லான்ச் டேட் இந்தியாவில் இருக்குது. ஸோ இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலது உண்மையாக இருக்கலாம், ஒரு சிலது ஃபேக்காக இருக்கலாம். ஸோ லான்ச் டேட்டுக்கு அப்புறம் தான் இது இந்தியன் வேரியண்ட்டில் கன்ஃபார்மானு சொல்ல முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு 5G வேரியண்ட்டு. 5G வேரியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து சிப்செட் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U அப்படிங்கிற ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரியல்மியில் X7 ஒரு மொபைலில் 20,000க்கு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் இந்த vivo V21 பார்த்தீங்கன்னாக்கா மேபி ஒரு 25,000 அதாவது 24,990க்கு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ இதனோட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB வேரியண்ட்டு அண்டு 4000 mAh பேட்டரி வித் 33 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் கொடுத்துருக்காங்க. 6.44 inches கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் 90 Hz டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரியரில் 64+8+2 அப்படின்னு ட்ரிபிள் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 44 MP ஃப்ரண்ட் கேமரா, ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா OIS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11 வித் Funtouch OS 11 கொடுத்துருக்காங்க. ஸோ ஆரிஜின் OS பொறுத்த வரைக்கும் அது சைனாவில் மட்டும்தான் லான்ச் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி IQ7ல் பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும்தான் ஆரிஜின் OS லான்ச் பண்ணாங்க. இந்தியன் வேரியண்ட் அண்ட் குளோபல் வேரியண்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆரிஜின் OS கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 3.5mm ஆடியோ ஜாக் கிடையாது. அதுக்கு பதில் 3.5mm ஆடியோ ஜாக்லேருந்து Type-C கன்வெர்ட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஹெட்செட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து கேமராவை ரொம்ப அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த மொபைல் சேல்ஸுக்கு வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு மேபி 25,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. பட் ஒரு 20,000 ப்ரைஸ் ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடியது மீடியாடெக் டைமென்சிட்டி 800U. ஸோ இந்த மொபைலோட டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு இந்த மொபைலை நீங்கள் எந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்குவீங்க அப்படின்னு உங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சையும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்தியாவில் சேல்ஸ் ஆகிற பெரும்பாலான மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே 90 Hz 120 Hz அண்ட் ஆல்சோ கேமரா, ரியர் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, OIS EAS இது மட்டும் இல்லாமல் இல்லாத ஒரு 5Gன்னு சொல்லி விற்கிற மாதிரி ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மொபைல் எல்லாத்துக்கும் ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.